ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மைண்ட் ஸ்வீப்பர்ங்கிற ஒரு கேம். ஓகேவா? ஸோ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, எல்லா மொபைல்லையும் ஒரு சில லேப்டாப்ஸ்லேயுமே இந்த மைண்ட் ஸ்வீப்பர் கேம் இருக்கும். ஸோ யாருக்குமே எப்படி விளையாடுறதுன்னு தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பசில் கேமு, மைண்ட் கேம் தான். ஸோ விளையாட தெரியாதவங்க, இப்போ நான் எனக்கே கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே விளையாட தெரியாது தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி சும்மா எல்லா இடத்துலையும் கிளிக் பண்ணி பார்ப்பேன். ஸோ நம்பர் வந்துச்சுன்னா நம்பர், பாம் வந்துச்சுன்னா பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ என்ன ரூல்ஸு, எப்படி விளையாடுறதுன்னு தெரியாம, ஸோ அது ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல கொண்டு வரும். ஸோ போர் அடிச்சா கூட அந்த கேம் விளையாட முடியாது. ஸோ இப்போ அந்த நம்ம இந்த மைண்ட் ஸ்வீப்பர் கேம்ஸ என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ மைண்ட் ஸ்வீப்பர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைல் வெர்ஷன்ஸும் இருக்கு. இதோ விண்டோஸ் வெர்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க லேப்டாப்ல விளையாடுறதுனா லேப்டாப்லயோ, இல்ல உங்க மொபைல்லயோ கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணோனே இந்த மாரி ஸ்க்ரீன் தான் வரும். இதுல ஈஸி, மீடியம், ஹார்ட்னு 3 லெவல் கேட்கும். ஸோ இப்ப நம்ம எப்படி விளையாட போறோங்கிறது ஒரு பேசிக்கா பார்க்கறனால நான் ஈஸின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாரி அ அ கேமோட விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது என்ன அப்டின்னா, இங்க வந்து டைம் ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த நீங்க வந்து இந்த கேம எந்த டைமுக்குள்ள முடிக்கிறீங்க அப்படிங்கிறது, இங்க டைம் டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கும். தென் இங்க 10ன்னு இருக்கும். ஸோ ஈஸின்றனால 10ன்னு இருக்கு. ஸோ ஹார்ட் லெவலோ, மீடியமோ போனீங்கன்னா கொஞ்சம் மோர் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இங்க 10ங்கிறது அப்டின்னா என்ன அப்டின்னா, ஸோ இந்த கட்டத்துக்குள்ள ஒரு 10 பாம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த 10 பாம என்னங்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஷாட் நம்மளுக்கு லக்கு தான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்க, நம்பர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க நெறைய நம்பர்ஸ் வந்துருச்சா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கேம விளையாட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இந்த கேமோட ஃபர்ஸ்ட்டு ரூல் என்ன அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 1 சுத்தியும் ஒரு பாம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாரி இங்க 2ன்னு இருக்கா? ஸோ இந்த 2 சுத்தியும் 2 பாம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இங்க 1 இருக்கு. ஸோ சுத்தி 8 பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த 8 பாக்ஸஸ்க்குள்ள இந்த 1 சுத்தி இருக்கிற 8 பாக்ஸஸ்க்குள்ள ஒரு பாம் இருக்கு. ஸோ அதே மாரி இந்த 2ங்கிறது. ஸோ ஸோ அதே மாரி இங்க 2வ சுத்தி ஒரு 8 பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள 2 பாம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஈஸியா எப்படி முடிக்கலாம் அப்டின்னா, ஸோ இங்க வந்து 1 இருக்கா? ஸோ இங்க 1 சுத்தி 7 பாக்ஸ்ல எதுவுமே இல்ல. அப்படின்னா, இந்த மிச்சம் இருக்கிற இந்த ஒரு பாக்ஸ்ல தான் பாம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, லெஃப்ட் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஒரு ஃபிளாக வந்து அ ஃபிளாக் மாரி கிரியேட் ஆகும். ஸோ இங்க வந்து பாம் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நம்மளா அஸ்யூம் பண்ணிக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது எங்கெங்கெல்லாம் 1 வந்து தனியா இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கா? ஸோ இங்க இந்த சுத்தி இருக்கிற 8 கட்டத்துக்குள்ள இந்த 1 மட்டும் தான் க ஃபில் ஆகாம இருக்கு. ஸோ இங்க தான் பாம் இருக்கும். ஸோ இங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க ஃபிளாக் நட்டும்போது இந்த கவுண்ட் வந்து குறைஞ்சுட்டே வரும். ஸோ இன்னும் நம்ம 8 பாம் இங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்டின்னா, இங்க 1 இருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து ஏற்கனவே பாம் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால இங்க சுத்தி வந்து இந்த ஒரு பாம் தான் இருக்கும். அப்படின்னா இந்த சுத்தி இருக்கிற கட்டத்துல இங்க வந்து பாமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ பாமே இல்ல அப்டின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா இங்கேயும் நம்பர் வந்துரும். ஸோ பாம் இல்லன்னு அர்த்தம். அப்புறம் ஸோ இங்க 2 இருக்கு. இந்த 2ல சுத்தி 8 பெட்டிக்குள்ள ஏதோ ஒரு 2 பாம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம 2 பாம் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே 2 ஃபிளாக் வச்சுட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிற பாக்ஸ் இதுதான். ஸோ இத கிளிக் பண்ணுனீங்க அப்டின்னா, பாம் இல்லன்னு அர்த்தம். அங்க நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதே மாரி தான் இந்த கேம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆ இங்க வந்து 2 இருக்குங்களா? ஸோ இங்க வந்து 2 8 பாக்ஸஸ் சுத்தி ஒரு ஃபிளாக் நட்டியிருக்கோம். ஸோ மிச்சம் இங்க 1 தான் இருக்கு. கண்டிப்பா இங்க தான் பாம் இருக்கும். ஸோ இங்க வந்து 2 இருக்கு. ஸோ இதோ சுத்தி 2 பாம் இருக்கணும். ஸோ 2 ஃபிளாக் ஏற்கனவே வச்சிருக்கோம். ஸோ அதனால இங்க வந்து பாம் இருக்காது. ஸோ இங்க வந்து 1 ஸோ சுத்தி 1 பாம் வச்சிருக்கோம். இங்க வந்து 2 ஸோ அப்ப இங்க இன்னொரு பாம் வரலாம். நம்மளுக்கு இங்க 2 இருக்கு. ஸோ இங்க ஒரு பாம் இருக்கு ஏற்கனவே. ஸோ இங்க வந்து 2 பாக்ஸ் காலியா இருக்கு. ஸோ 2ல எங்க வேணாலும் நம்மளுக்கு பாம் வரலாம். ஸோ இத வந்து இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஸோ அடுத்தது இங்க இந்த 1. ஸோ இந்த 1 சுத்தி ஒரு பாம் ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ அதனால இங்க பாம் இருக்காது. ஸோ அதே மாரி தான். இப்ப இங்க கிளிக் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இங்க 1 இருக்கு. இத சுத்தி ஒரு பாம் நம்ம ஏற்கனவே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இங்க பாம் இருக்காது.
ஸோ அதே மாரி தான் இங்க 2 இருக்கு. இந்த 2ல இருக்க சுத்தியும் 2 பாம் இருக்கணும். ஸோ 2 ஃபிளாக் நம்ம நட்டியிருக்கோம். ஸோ அதனால இங்க பாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த கேம் வந்து இப்படிதான் ப்ளே பண்ணணும். நான் ஃபாஸ்ட்டா இந்த கேம முடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்க 1 இருக்கு. ஸோ இங்க பாம் வைக்கலாம். தென் இங்க 1 இருக்கு. இத சுத்தியும் பாம் 1 வச்சிருக்கோம். அதனால பாம் இருக்காது. ஸோ இங்க 2 இருக்கு. இங்க ஒரே பாம் தான் வச்சிருக்கோம். இங்க பாம் வச்சுக்கலாம். ஸோ இங்க 2 இருக்கு. 2 வச்சிருக்கலாம். இங்க வந்து ஃப்ரீ. ஸோ இங்க 2 அ அதே மாரி தான். இங்க 2 இருக்கு. ஸோ இங்க 2 பார்த்தீங்க அப்டின்னா, இங்க 2ல எங்க வேணாலும் வைக்கலாம். ஸோ அத விட்டுட்டு இந்த 1 பாருங்க. ஸோ இந்த 1 பார்த்தீங்க அப்டின்னா, சுத்தி ஒரு பாம் தான் வைக்க முடியும். ஸோ இங்க வந்து ஃபிளாக் வச்சுட்டு, ஸோ அப்புறம் இந்த 2 பார்த்தீங்க அப்டின்னா, இங்க வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதே மாரி தான். இங்க 1னா இங்க 1. ஸோ இங்க ஒரே தான் வரும். ஸோ இங்க 1னா இங்க ஏற்கனவே ஃபிளாக் இருக்கு. ஸோ இங்க வராது. ஸோ இங்க வந்து 1 தான் வரும். ஸோ இங்க 2 இருக்கு. இங்க 2. ஸோ இப்ப நம்ம இங்க இந்த 3 பாக்ஸ்க்குள்ள ஒரே ஒரு பாம் தான் ஃப்ரீயா இருக்கு. ஸோ தெரியாம அந்த பாம்ப கிளிக் பண்ணிட்டோம் அப்டின்னா, அந்த கேம் ஓவர்ன்னு அர்த்தம். இப்ப பாம்ப கிளிக் பண்ணாம விளையாண்டோம் அப்டின்னா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன் டைம் விளையாண்டுட்டு, தென் உங்களுக்கு எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ பெஸ்ட் டைம் வந்து 16 டைம்ஸ் வந்து பெஸ்ட் டைமா இருக்கு. ஸோ எவ்வளோ கேம்ஸ் விளையாண்டுருக்கோம் அப்டின்னா, 118 அதாவது நான் 118 டைம்ஸ் இந்த கேம்ஸ் விளையாண்டுருக்கேன். ஸோ அதில 41 கேம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் இது. ஸோ இந்த கேம் இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் இத இத வந்து நெறைய பேர்த்துக்கு எப்படி விளையாடுறதுன்னு தெரியாது. ஸோ இதுதான் பேசிக் ரூல். ஸோ இந்த கேம் விளையாடுறதுனால நம்ம கான்சன்ட்ரேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த கேமோட ஒரு பேசிக் ஐடியா. ஸோ எல்லாருமே இந்த கேம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.